ஒரு கடை, மாசம் ஒரு 15 லட்சம் வருமானம் வரணும், அந்த ஜமாத்துல தலைவராக செயலாக இருந்தா அல்லாஹு அக்பர். எங்க ஜமா ஏன் வருவான்ல? 50 கடை இருக்குல்ல, 50 கடைக்கு ஒருத்தர் நிமிஷம் குடிஞ்சிக்கிட்டே வருவான், பாய் பாய் அப்படிமா. பள்ளிவாசலுக்கான ஒழுங்குகள் காப்பாற்றப்படுதா? இப்ப நான் பட்டியல் போடுறேன் பாருங்க. இதெல்லாம் இருக்கா நீங்க பாருங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையா, என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லி பட்டியல் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முதல்ல ஒரு பள்ளிவாசலை எழுப்பது என்று சொன்னால், பள்ளிவாசல் எழுப்ப என்று சொன்னால் முதல்ல அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். முதல் கண்டிஷன், அல்லாஹ்வுக்காக மட்டுமே அந்த பள்ளிவாசல் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. ரப்புல் ஆலமீனை தவிர வேற யார் பெயரும் அங்கே செய்யப்படாது, அழைக்கப்படக்கூடாது. அழைப்பதென்றால் ரப்புவை தவிர யாரையும் அழைக்கப்படக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, அவர்கள் பள்ளிவாசலை தக்வா என்னும் இறையச்சத்தின் அடிப்படையில் எழுப்ப வேண்டும். தக்வா தான், அல்லாஹ்வை பயந்த அந்த அச்சத்தை தவிர வேற எதை கொண்டும் பள்ளிவாசல் எழுப்பக்கூடாது. மூன்றாவதாக, பள்ளிவாசல் ஹலால் ஹராமை பிரித்து அறிவிக்கிற இடமாக இருக்கணும். எது ஹலால் எது ஹராம் என்று மக்களுக்கு அறிவிப்பு செய்யக்கூடிய பகிரங்கமான இடமாக இருக்க வேண்டும். இருக்கா? நீங்க செக் பண்ணிக்கிடுங்க. அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்கிறதா, அல்ல அல்லாஹ்வுடைய ஆளுங்க அல்லாஹ்வோடு சேர்த்து நபிமார்களை அல்லாஹ்வுடைய அடியார்களை பெயரை சொல்லி அழைக்கிறார்களா என்று நீங்கள் பாருங்கள். பகிரங்கமா பள்ளிவாசல் நினைச்சிட்டான், மௌலூது பேரைன்னு ஆரம்பிச்சு அல்லாஹ்வோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிட்டான். யா நபி அஸ்ஸலாமு அலைக்கும், யா ரசூல் அஸ்ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் அஸ்ஸலாமு அலைக்கும், உன்னை கூப்பிட்டு நபிக்கே அஸ்ஸலாமு அலைக்கும், நபிக்கே அஸ்ஸலாமு அலைக்கும், நபிக்கே முஹம்மது நபி அஸ்ஸலாமு அலைக்கும், பால நபி அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கும்? கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும், கேலி கிண்டல் பண்றது. இது மௌலூது என்ற பெயராலே கேலியும் கிண்டலும் நையாண்டியும் பண்ணி பக்தி என்ற பெயரால் அரபியில ஓதி மக்களை ஏமாத்துகிறார்கள். முதல்ல அல்லாஹ்வை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களையும் கூட சேர்த்துக்கிட்டான். அடுத்தால தக்வா என்னும் அடிப்படையிலே பள்ளிவாசல் எழுப்பப்பட வேண்டும். ஆனால் தக்வா எழுப்பப்படுகிறதா? இல்லை, கியாம நாளுடைய அறிகுறியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாம நாள் அறிகுறியை சொன்னார். என்ன தெரியுமா? பெருமைக்காக பள்ளிவாசல் எழுப்பப்படும். பெருமைக்காக பள்ளிவாசல் எழுப்பப்படும். எப்படி? இங்க ஒரு பள்ளி இருக்கு, அந்த பள்ளி ஒரு பொறுப்பாளர் போய் ஒரு இடத்துல சொல்றாரு, தமிழ்நாட்டில் எங்க பள்ளி அடிக்க பள்ளி அப்படி ஒரு பள்ளி எழுப்ப போறேன். நான் நினைச்சேன், அப்ப ஜமாத்துக்காரன் அவ்வளவு பேரும் தொலை போயிடுவான் போல தெரியுது. பள்ளி அலங்கரிக்குன்னு அவங்க அர்த்தம் தெரியல. பள்ளியை அலங்கரிப்பது சொன்னால் ஒட்டுமொத்த ஜமாத்தும் போய் சுஜூதில் கிடக்கல. பள்ளி அலங்கரிப்பது என்பது தொழுகையை கொண்டுதான். எப்படி? அப்ப நான் நினைச்சேன், ஏப்பா ஒட்டுமொத்த 1000 பேரும் போய் அப்படியே சுஜூதில் குப்புற கலந்துருவான் போல தெரியுது, அப்படி பள்ளியை தான் எழுப்ப போறான். பார்த்து இல்ல பாய், உயரத்தில் எங்களும் செய்ய முடியாது, நாங்க ஒரு 60 அடிக்கு அவ்வளவு கல்லிலே கட்ட போறோம். எப்படி விளங்குறான்? பள்ளிவாசல் இறையச்சத்தின் அடிப்பில் கட்டப்பட வேண்டுமே ஒழிய பள்ளிவாசல் வெறும் பழங்கி கற்களால் கட்டுவதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்தி அடைவதில்லை. அடுத்தால எதெல்லாம் கூடாதுன்னு கேட்டால், பள்ளிவாசலை ஹராமான வழியிலே வாங்கின காசை கொண்டு பள்ளிவாசலை கட்டக்கூடாது. நம்ம நன்கொடை ஆட்டெல்லாம் வாங்குவோம் சொல்லுங்க, எவன் தந்தாலும் சரிதான். அவன் கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், வட்டி கொடுக்குறவன், அவன் பீடி கடை வைக்கிறவன், சாராய கடை விற்கிறவன், என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. பேங்க்ல வேலை பார்த்து ஒரே வட்டியிலே உழந்து இருந்துச்சவன் எவனாலும் சரிதான். துட்டை கொடுங்கத்தா, ஏத்தா அல்லாஹ்வோட பள்ளிக்கு துட்டு கொடுங்கத்தா, அல்லாஹ்வோட பள்ளிக்கு துட்டு கொடுங்கத்தான். உடனே அவன் யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளி எழுப்புகிறாரோ அவன் அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகை எழுப்பான். அந்த ஹதீஸில் பைக்கில் வச்சுக்கிட்டு இவன் நினைச்சிட்டான், நிறைய பேர் களவாண்டு கொள்ளடிச்சு திருப்பதி கோயிலில் உண்டியில் துட்டை போட்டு வந்து பாவ மன்னிப்பு கேட்பாம்ல, அது மாதிரி நம்மால் விளங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் செய்யறது. துட்டை ஹராமா சம்பாதிச்சோம்ல, இந்தாங்க எனக்கு பள்ளிவாசல் என் பேரை எழுதுங்க, என் பேரை எழுதுங்க, என் பேரை எழுதுங்க செஞ்சுட்டான், கொடுக்கான். இவனுக்கு வேண்டியது தெரியுமா? பள்ளிவாசல் கட்டடம், பழங்கிலே கட்டணும். தமிழ்நாட்டில் எவனும் கட்டிருக்க கூடாது. இப்படி மண்டல ஏற்றி வச்சிருக்கான். ஹராமை வாங்க கூட தூப்பணும், தூக்கி போடுறான். உன் காசு குப்பை காசை, உன் குப்பை காசை தூக்கி போடுற. ரப்புக்கு மாற்றமா சம்பாதிக்கிற காசை உன் உடப்புல கொண்டு போடுறா. நாங்கள் குடிசையில் இன்று ஓலைக்கு கீழே இன்று எங்கள் ரப்பில் ஆலமை சுஜிது செய்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம்னு சொன்னா அங்கதான் பள்ளிவாசல் இறையச்சத்தா எழுப்பப்படுது. என்ன பண்ணா? ஹராமா எவனா வாங்கி வயல போட்டுக்கோ, துட்டு இருக்கா, பள்ளிவாசல ஃபண்ட் இருக்கா, ஓகே. அடுத்தால சொல்றாங்க பாருங்க, அடுத்தால சொல்ல சரத்துல சொல்றாங்க, ஹராமா ஹலாலா ஹராமான் சந்தேகம் கூட வரக்கூடாது. நல்லா கவனிச்சுடுங்க, ஹலாலா ஹராமா என்று சந்தேகம் வந்தால் கூட நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, சந்தேகமானவற்றை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். என்ன சொல்லி இஸ்லாம் என்ன சொல்லிச்சு? ஹலாலா ஹராமான் சந்தேகம் வந்துட்டுனா உங்களுக்கு நீங்கள் அதை ஹராம் என்றே முடிவு செய்து கொள்ளுங்கள், நீங்க விலகிக் கொள்ளுங்கள். சந்தேகத்துக்குரிய விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய ஆலயங்கள்ல நீங்க பயன்படுத்தக்கூடாது. எந்த காரியத்தில் ஒரு மூமின் செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அடுத்தால பள்ளிவாசலை அபகரிக்கப்பட்ட நிலத்தில் கட்டக்கூடாது. பள்ளிவாசலை அபகரிக்கப்பட்ட நிலத்தில் கட்டக்கூடாது. சமூகத்தில் எப்படி நடக்கும்? இப்போ
நம்ம பள்ளிவாசல்லாம் என்ன ஆளுக்கு தைரியம் ஆயிட்டோம், பள்ளிவாசல் இருக்கும், அதோட எல்லை இருக்கும், அதை தாண்டி என்ன செய்வோம், நம்ம பாட்டுக்கு விட்டு அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். பள்ளிவாசலோட எல்லையை தாண்டி அரசாங்க நிலத்தில் கை வைக்க உள்ள சட்டத்தில் அல்லாஹ் அனுமதிக்கல. இந்த சட்டமே சொன்னாலும் சரிதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நேசிக்கவில்லை. இறை இல்லங்கள் காசு கொடுத்து வாங்கின இடத்துல தான் இருக்கணும். மஸ்ஜிதில் நபவியை கட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டம் கஸ்வா ஒட்டகம் அமர்ந்த இடத்தை யாருக்குரிய என்று கேட்டார்கள். 2 அனாதை சிறுவர்களுக்கு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான உரிய காசை செலுத்தி தான் அந்த பள்ளிவாசல் நிலத்தை வாங்கினார்கள். எல்லைகள் மிக முக்கியம், எல்லைகள் மிக முக்கியம். அல்லாஹ் நீங்கள் செய்கிற காரியத்தை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ஆலயம் வேற சமுதாயம் எங்க வேணாலும் கோயில் கட்டுவான். முதல்ல ஒரு 3/4 அடி கட்டிருப்பான், அப்புறம் 3 அடியா மாறும், அப்புறம் 30 அடியா மாறும், அப்புறம் 300 அடியா மாறி கோயில் கும்பாசனம் நடத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கு முதலமைச்சர் வந்து தலைமை தாங்கிட்டு இருப்பான். களவாண்ட சொத்துக்கு முதலமைச்சரை தலைமை தாங்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி பள்ளிவாசல் கட்டினா அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட வேண்டும். புரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உன் ஜாதி சங்கம் சாவி மாதிரி சங்கம் இருக்கு பாரு, அது வேணா ஏற்றுக்கிடும். நீ புதுசாக உருவாக்கிறீங்களே பள்ளிவாசல் நம்ம செய்யறோம், நம்ம என்ன ஜமாத்தா உருவாக்குறோம், ஜாதி மாதிரி சங்கம் என்ன வட்டிக்கு வாங்கிக்கோ, கலாண்டுக்கோ, முள்ள மாதிரி தனம் பண்ணிக்கோ, வரது கல்யாணம் என்ன வேணாண்டு கூட்டுதோ போய் கழிச்சு பாவம் மன்னிப்பு தேடிக்கலாம். போ அசரத்து வந்து ஊதி எரிஞ்சிருவாரு, உங்க பாவத்தை மன்னிச்சு விட்டுருவாரு. போ இந்த ஜாதி சங்கங்களுக்கு வேண்டும் ஆளு பொருந்துமே ஒழிய அல்லாஹுடைய மார்க்கத்தில் இதற்கு எந்த அங்கீகாரம் கிடையாது. அதனால அபகரிக்கப்பட்ட இடத்தை இஸ்லாம் அனுமதிக்கல. அதே மாதிரி பப்ளிக் பர்பஸ் பிளேஸ், பொது சொத்து, அரசாங்கத்துடைய பொது சொத்துக்கள் இருக்கும் பாரு, அந்த பொது சொத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் எழுப்பப்படக்கூடாது. எதிர்ப்பை இல்லாவிட்டாலும் சரிதான், எழுப்பப்படக்கூடாது. அல்லாஹுடைய ஆலயங்கள் பரிசுத்தமான இடங்கள், உரிய விலை கொடுத்து உரிய அளவுள்ள எல்லைக்குள்ளதான் நாம் நிற்க வேண்டுமே ஒழிய அதை தாண்டி செல்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. நீ நம்ம எவ்வளவு வேணா சுதந்திரம் எடுத்துக்கலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதிக்க மாட்டான். அடுத்தால பாருங்க, ஒரு பள்ளிவாசல் பிரிவினையை ஏற்படுத்திய இடமாக இருக்கக்கூடாது. பள்ளிவாசல் அப்படி இருக்கா இல்லையா, பிரிவினை ஏற்படுத்தா இல்லையா? எத்தனை காலமா சாவி அணைவி சண்டை போட்டான் இந்த பள்ளிவாசல்ல. இன்னைக்கும் நோன்பு வந்துட்டு ராத்திரி ஒற்றைப்படை இரவுல இந்த தொழுகை நடக்கிற வித்துரு தொழுகை, திடீர்னு பார்த்தா சாஃபி தனியா தொழுதுட்டு இருப்பாங்க, திடீர்னு அணைவி தனியா தொழுதுட்டு இருப்பாங்க. என்னப்பா அவனுக்கு வேற அல்ல உனக்கு வேற அல்லவா, அவங்களுக்கு வேற நபி உனக்கு வேற நபியா? நபி ஒரே வித்துதானப்பா சொல்லி கொடுத்தாங்க. எப்படிப்பா அந்த பள்ளிவாசல் 2 கூட்டம் தொழுதுச்சு, வெக்கம் கட்டவர்களை அல்லாவை விட்டு விட்டு நீ யாரை வழிகாட்ட எடுத்தீங்க? அல்லாவுடைய தூதரை விட்டுட்டு யாரை வழிகாட்டுதா எடுத்தீங்க? சாவி அணவி. இன்னொரு கொடுமை தெரியுமா, ஜமாத்துல வந்து எப்படி தெரியுமா, செக்ரட்டரி அவர் ஒரு ஜாதி, தலைவர் ஒரு ஜாதி. இஸ்லாத்துல ஜாதி கிடையாது உருவாக்கி வச்சுட்டான். தலைவர் வந்து உருது ஜாதியான், செக்ரட்டரி வந்து அத்தா ஜாதியான். செக்ரட்டரி சொல்லியிருக்காரு, நம்ம அத்தா ஜாதி தான்டா ஆளணும், அதான்டா சரியா வரும். இன்னும் வந்து உருது ஜாதி வேலைக்காகாதடா. எங்க பள்ளி வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு ஆள் சேர்க்கிறது. ஷைத்தான் கூட்டத்தினரா, ஷைத்தானிய கூட்டத்தினரா. அல்லாஹ் தம்பி அவர் கொஞ்சம் பின்னாடி. அல்லாஹுடைய தூதர் அன்சாரி தோழர்கள் முஹாஜிர் தோழர்களை 2 நாட்டை சேர்ந்தவர்களை 2 வெவ்வேறு தேசத்தை சேர்ந்த மக்களை ஒரு குழையிலே கொண்டு வந்து முஸ்லிம் 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 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்களே. 2 தேசத்தில் ஒன்றாக ஒரே இனமாக வாழ முடிந்தது. ஆனால் ஒரு ஜமாத்துக்குள்ள 2 மொழி பேசுறவர்கள் நம்ம தாண்டா அதிகமா இருக்கோம், நம்ம தலைவருமா ஆட்சி பண்ணணும்டா. ஜாதி வெறியை மார்க்கத்தில் புகுத்தவர்கள், சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தவன் இவன் சைத்தானின் கூட்டம், இவர்கள் துரத்தப்பட வேண்டும். ஜமாத்தே கஞ்சிக்கு டோக்கன் வாங்கிட்டு கஞ்சி குடிக்க போறிய, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள். யார் இவர்கள்? இவர்கள் மார்க்கத்தின் விரோதிகள். மார்க்க சட்டத்தை உடைச்சி சமூகத்தில் பிளவை ஏற்படுத்துகிறவர்கள். மொழியின் பெயரால் சமூகத்தை பிளவுறான். எந்த மொழிடா உயர்ந்தது? அல்லாஹ்வை பயந்து நடுகிற அஞ்சி நடுகிற இதயத்தை கொண்டவன் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனே ஒழிய என்னடா மொழி பெருசு? எந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, கருப்பு வெள்ளையனை விட அரபியனோட அரபி அல்லாதவன் சிறந்தவன் அல்ல, அரபி அல்லாதவனோட அரபியன் சிறந்தவன் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கலையா? அரபி மொழிக்கு எந்த விதமான முன்னுரிமையும் கிடையாதுங்கிற பொழுது என்னடா வாப்பா அத்தா உம்மா கும்மா எங்க பிடிச்சிட்டு வந்ததெல்லாம் சைத்தான் கூட்டத்தினர். இவன் தான் நினைச்சிருக்கான் பள்ளிவாசல் கேப்சர் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டு இவன் நிர்வாகம் எப்படி இருக்கும் பள்ளிவாசல்? ஜமாத்து பிரிவினை ஏற்படுத்துவார்கள். அடுத்தால யாரு? அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை தடுக்க கூடாது. ஃபீ சபிலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக புறப்பட்டு செய்கிற எந்த காரியத்தையும் தடுக்க கூடாது. இன்னைக்கு ஒரு ஜமாத்து ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக ஒரு பிரச்சனை சொன்னால் ஜமாத் நின்று ஒரு பெரும் படையை திரட்டி ரோட்டுக்கு வருமா? ஜமாத் வருதா? ஒரு சில ஜமாத் வருது.
ஒரு சில ஜமாத்து பள்ளியாசல் ஜும்மால அனௌன்ஸ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு பெரும் படை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கு விரோதமான அந்த கூட்டத்தை கண்டித்து பெரும் ஜனநாயக படையை கிளப்புவார்கள். இங்க என்னத்திற்கு சொல்லிக் கொடுப்பான், ஏலே பெரியாதிகளா சைத்தானோ படா சைத்தான் நோட்டீஸ் ஒட்டிருக்காங்கோ, சைத்தான்கோ வால் போஸ்ட் ஒட்டிருக்காங்கோ, பெயராதிங்கோ பெயராதிங்கோ பெயராதிங்கோ, எனக்கு சிப்பால போகும்போது துட்டை போட்டுட்டு போயிருங்கோ. ஆலிம்சா எப்படி இருக்கான்? அல்லாஹ்வின் பாதையை தடுக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. அடுத்தால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அடுத்த அடக்கஸ்தலங்களுக்கு மேலாக பள்ளிவாசல் எழுப்பப்படக்கூடாது. அடக்கஸ்தலங்களுக்கு மேலாக பள்ளிவாசல் எழுப்பப்படக்கூடாது. பள்ளிவாசல் எழுப்பக்கூடாதுன்னா அடக்கம் பட்டவனுக்கு மேல அவன் கட்டடம் எழுப்பியிருக்கான், படா படா கட்டடமா எழுப்பியிருக்கான். பெரிய பெரிய தர்காக்களை எழுப்பியிருக்கார்கள். இந்த பாரு, நான் வந்து சைதானிய பீவின்னு எழுதியிருக்கு. ஒருத்தன் நின்று வாசிக்க சைத்தான் பீவின்னு வாசிட்டு போறேன். எங்க வாப்பா அப்படின்னு சொல்லாதப்பா, எனக்கு மனசு வேதனையா இருக்கு. சைத்தான் பீவி கிடையாது, சைதானிய பீவி. அப்படியா பாய், அப்படின்னா என்ன இப்படின்னா எனக்கு உண்மையே தெரியாதுப்பான்ட்டு வந்தேன். எனக்கு உண்மையிலே தெரியாது. நீ டக்குன்னு பாரு என்ன எழுதிருக்கு பார்த்தீங்களா? நமக்கு தெரியும்ப்பா, முஸ்லீம்களுக்கு சைதான் அப்படின்னு நமக்கு தெரியும். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அது ஏதாவது அர்த்தம் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அவன் சைத்தானிய பீவி, சைத்தானுக்கே பீவி வச்சுக்கணும் படத்துலப்பா. இல்லை அப்படி இல்லைப்பா, சைதானிய பீவி, அது தெரியாமல் சொல்லியிருக்காங்கோ அப்படின்னு நம்ம சொல்றக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? நேராக பாரு, பள்ளிவாசலோட பெருசாக இருக்கும். அந்த தெரு முக்கில் பிள்ளையார்கள் இருக்குங்களப்பா, அதே நம்ம அங்கிருந்தானே வந்தோம். இவனு உடவே இல்லை. பிள்ளையாரை தூக்கி வாரமாக வச்சுட்டு என்ன பண்ணிட்டான், பீவி பாபாக்களை தூக்கிட்டு தெருமுக்களை வச்சுட்டான். ஒவ்வொரு முக்கில் ஒரு பாபா ஒரு பீவி, பாபா ஒரு பீவி, பாபா ஒரு ஒன்றும் இல்லைன்னா யானையை போட்டு கும்பிடு, குப்பரை போட்டு கும்பிடு, ஏதாவது ஒன்று அடக்கி கும்பிடு, ஏதாவது கிறுக்குப்படி எல்லாம் மலைக்கு மேலே போ. ஐயப்பசாமி மலைக்கு போன மாதிரி கொட்டை கோதர பாபா மலைக்கு போ, மலைக்கு அலைங்கடா போங்கடா விட்டான். என்ன செஞ்சான்? இந்த கூட்டத்தை உருவாக்கின யாரு? பள்ளிவாசலை தடுக்கல. அல்லாஹுடைய பாதையை என்ன செஞ்சாங்க? போறவனையும் தடுத்தான். அல்லாஹ்வின் பாதையை மாறி செஞ்சவன் தடுக்கல. அடுத்தால பள்ளிவாசல் எப்படி இருக்கணும்? ஹலால் ஹராம் பேண வேண்டும். பள்ளிவாசல் ஹலால் ஹராம் பேணுகிற இடமாக இருக்கு. அப்படி உண்மையில இருக்கா? பள்ளிவாசல் ஹலால் ஹராம் பேணப்படுதா? உண்மையை சொல்லுங்க. எப்படிலாம் இல்லை, யாராவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்ல? பள்ளிவாசல்ல ஹலால் ஹராம் பேணுவது கிடையாது. எப்படி சொல்லுங்க பார்ப்போம். கல்யாணம் வந்து ரெண்டாக வச்சுக்கிடுவோம். அது வந்து அது தனி சப்ஜெக்டே இருக்குது, தனி மாடியே இருக்குது. மாடிக்குன்னு தனி சப்ஜெக்டே கல்யாணத்துக்கு வச்சுருக்கோம். நம்ம அதை விட்டுருவோம். பொதுவாக பள்ளிவாசல்ல அல்லாஹ் வந்து குர்ஆன்ல என்ன சொன்னான்? 7:55 வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? ஏப்பா தொழுது முடிச்சிட்டியா, உனக்கும் அந்த அஜரத்துக்கும் தலாக் விட்டாச்சு. சலாம் கொடுத்தாச்சு என்ன அர்த்தம்? அசரத்துங்க அலிம்சாங்க இமாம்கள் இருக்காங்களா? சலாம் கொடுத்தவனு தொடர்பு இருக்கா? மாமுக்கு இமாமுக்கு தொடர்பு இருக்கா? இல்ல. ஆலிம் நீங்க சொல்லணும். ஏன்னா மக்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். மக்கள் என்ன வச்சிருக்காங்க? நான் சலாம் கொடுத்து இவன் திக்ரு தஸ்பி இல்லல்லா லல்லல்லா பாட்டெலாம் பாடி அதுக்கப்புறம் அவர் அதெல்லாம் முடிஞ்சு டியூன்லாம் போட்டு முடிச்ச ஒன்னதான் அசரத்து நமக்கு தொடர்பை அங்கிருக்கும் விளங்கி வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சலாம் கொடுத்து விட்டால் இமாமுக்கு மாமுக்கும் தலாக் விட்டாச்சு, தொடர்பு அந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? தஸ்பீஹ் செய்யணும், ஸலவாத் ஓதணும், அல்லாஹ்விடத்தில் நெருங்கி செய்யணும், உருக்கமா பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல 7:55 சொன்னா என்ன சொன்னா? நபியை காலையிலும் மாலையிலும் இறைவனை துதி செய்வீராக. காலையிலும் மாலையிலும் துதி செய். எப்படி? பணிவாகவும். அல்லாஹ் என்ன சொன்னா? பணிவாகவும் அந்தரங்கமாகவும். என்ன சொன்னா? அந்தரங்கமாகவும் ரகசியமாகவும். அல்லாஹ் இன்னும் சொல்லலாம். ஏ முட்டா பையல உனக்கு புரிய மாட்டேக்கா, இன்னும் சொல்லி தரேன். ரகசியமாகவும். இன்னும் அல்லாஹ் சொன்னான், சொல்லில் உரத்த சப்தம் இன்றியும். அல்லாஹ் சொல்லி காமிக்கான். சொல்லில் உரத்த சப்தம் இல்லாமலும். சத்தமே வரக்கூடாதுப்பா. கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்லலாம். இல்ல சத்தம் வரக்கூடாதா பாப்பா, இல்ல நீ ரொம்ப கூப்பிடக்கூடாதா, இல்ல வாய்க்குள்ள சொல்லணும்டா, இப்படி நம்ம அத்தா சொல்லுக்கிற மாதிரி ரப்பு சொல்லுதான். ஓ அடியானே, நீ என்ன செய்ய? காலையிலும் மாலையிலும் உன் இறைவனை துதி செய். எப்படி? குரலில் சப்தம் இல்லாம மனசுக்குள்ள ரகசியமா உன் இறைவனை துதி செய்யுங்க. இவன் அடிப்பான் பாரு டியூனு. அவன் பிள்ளோ உடைவான். ஒரு கூட்டம் பின்னாடி உட்காந்துருவான் பாரு, டியூன் போடாம 10 தடவை. எங்கடா பிடிச்சு வந்தீங்க? எங்கடா அப்படி இந்த கூத்து எங்க பிடிச்சிட்டு வந்தீங்க? சொல்லுப்பா. ரசூலுல்லாஹ் இப்படிலாம் இல்லல்லான்னு 10 தடவை சொன்னாங்கன்னு சொல்லு. நிறுவி. இந்த கேடு கட்ட ஆலிம் சாமார்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. பள்ளி வாசல்ல அல்லாஹ்வுடைய சட்டங்களை குர்ஆன் வசனத்தை தூக்கி குப்பையில போடுற. ஹலால் ஹராம் இது ஹலாலா? அல்லாஹ் சொன்னா சத்தம் போடாதன்னா, குரல்ல சவுண்ட கூட்டாத, மனசுக்குள்ள சொல்லு, ரகசியமா சொல்லு, அந்தரங்கமா சொல்லுன்னு சொன்னா இவன் போடான். என்னங்க இதுல இறைச்ச வருதா?
என்ன இறைச்ச வருது? துஆயாது அல்லாஹ்வுடைய தூதருக்காக கேட்கிற துஆ. அல்லாஹும்ம ஸல்லி அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஒப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்ன துஆவை பாட்டடியா. ஏப்பா துஆவை வந்து துஆனா என்னது? ஒருத்தட்ட கேட்கறது அப்படிதானே? வேண்டுதல் யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட. இப்போ அல்லாஹ்ட்ட வந்து ஒருத்தன் கேட்கான். எப்படி கேட்கான்? தொந்தமலை, யா அல்லாஹ், அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தார் எப்படி அருள் புரிஞ்சாய் அது மாதிரி உன்னுடைய தூதருக்கு கொடு. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவங்களுடைய குடும்பத்தார் எப்படி நீ பரக்கத் செஞ்ச அதுபோல அல்லாஹ்வுடைய தூதருக்கு குடும்பத்தாரும் கொடு. இப்போ நான் சொன்னேன், யா அல்லாஹ் யா அல்லாஹ், இப்ராஹிமுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஒரு அடி போ சைத்தான் முடிச்ச பேல. என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? துஆவை கிண்டல் பண்றது. புரியுதா உங்களுக்கு? துஆவை கேலி செய்யக்கூடாது. துஆ இபாதா. துஆ என்றது அல்லாஹ்வுடைய செலுத்துகிற வணக்கம். ஒருத்தர் சுஜூது செஞ்சு சலாம் கொடுத்து முடிச்சிட்டு அல்லாஹ்விடத்தில் எவன் ஒருவன் கையேந்தி பிரார்த்திக்கவில்லையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மீது கடும் கோபம் கொள்கிறான். என்னுடைய தேவைக்கு ரப்புடத்தை நான் அழுது மன்றாடி கேட்கணும். எனக்கு வெளியே போனா இன்ஸ்பெக்டர் பிடிக்க உட்காந்துருப்பான், விளையோடு நிற்பான் பிடிக்கிறதுக்கு. நான் அல்லாடுக, யா அல்லாஹ் இன்ஸ்பெக்டர் கண்ணை நீ மயமாக்குவாயாக, அவன் முன்னாடியே போவதுக்கு எனக்கு நீ உதவி செய்வாங்க. நான் கேட்பேன். இவர் ஆணிச்சு அனுப்பிச்சுவார், யா அல்லாஹ் நாளைக்கு கிடக்கு நிக்கால நிறைய எவ்வளோ, யா அல்லாஹ் ரஹ்மானே. நான் ஜெயிலுக்கு போக பயப்படுவேனா? அது நீ இங்க எனக்குன்னா துஆ எனக்கு நீ யாருப்ப கேட்கறதுக்கு? நான் கேட்பேன், ரப்பிட்ட கேட்கணும். இந்த மாதிரி அடிப்படையை கூட அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய இல்லங்கள்ல சொல்றது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சட்டத்தை 7:55 7:205 தொழுது முடிச்சு தூக்கி வீசுவான் பாரு, தூக்கி வீசுவான். கொஞ்சம் நான் தான் அம்மா தூக்கி நிறுத்துவோம்மா. என்னைக்காவது கூப்பிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? இவன் தான் புக்குங்கானே, இவன் தான் வெறும் புக்குங்கிறானே, வெறும் புத்தகம். ஐயா இந்த புத்தகத்தை என்ன ஏற்று சுரக்காங்கிறானே. அப்ப இவளுக்கு என்ன? அல்லாஹ்வையும் தூதரையும் கண்ணியப்படுத்தார்களே. நாம ஏன்பா கண்ணியப்படுத்தணும்? ஏன் கண்ணியப்படுத்தணும்? ரப்புடைய வசனங்களை சொன்னால் அவனுடைய இதயங்கள் நடுங்கும். என்ன நடுங்குச்சு? ஒன்னும் நடுங்கல. இவர்கள் மார்க்கத்தை கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கினார்கள். அடுத்தது பாருங்க, பள்ளிவாசல வந்து ஹலால் ஹராமை நிரூபிக்கணும். ஹலால் ஹராமை பள்ளிவாசல பேணணும். இந்த சட்டங்களை தாண்டி அடுத்தல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிறைய ஷரத்துகளை போடுறாங்க. பள்ளிவாசல என்ன செய்யணும், பள்ளிவாசல்ல என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக சொல்லி காண்பிக்கிறார்கள். பள்ளிவாசல்ல முஸ்லீம்ல 47வது ஹதீஸ்ல, முஸ்லீம்ல 47வது அல்லாஹ் சொல்றான், பள்ளிவாசல்கள் தொழுகைக்கான இடம், அல்லாஹ்வை சுஜூது செய்வதற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இடம். இரண்டாவது திருக்குர்ஆன்ல 24வது அத்தியாயம் 36 37 அல்லாஹ் சொல்றான், திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற ஆலயங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற இடங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மூணாவதாக முஸ்லீம்ல 2691 அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், அது திருக்குர்ஆனை ஓதுகின்ற இடம், அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகின்ற இடம். அடுத்த 4வது அல்லாஹ் சொல்றான், 4வது புகாரில 133 ஹதீஸ்ல அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுக்கிற இடம், கல்வியை கற்றுக் கொடுக்கிற. நம்ம என்ன கல்வி கற்றுக் கொடுக்கணும்? அலீஃப் பே ஹே ஏ ஏ தின்னி வின்னி பன்னி அரபு பிள்ளை காசு பார்த்திருக்கியா? தின்னி இன்னி வின்னி. என்னடா நன்மை? என்ன நன்மை சொல்லி கொடுத்த? அலி பே ஓதுனா, அல்கம் சூரா ஓதுனா, நாஸ் வரைக்கும் ஓதுனா அவன் முஸ்லீம் பாஸ் ஆயிட்டான். போ குர்ஆன் பாஸ், அசரத்து எழுதி கொடுத்தாச்சு. அவனை கூப்பிட்டு அல்லாஹ் எங்கடா இருக்கான்? அல்லாஹ்வா, அது தூணிலும் இருக்கிறான் துருமிலும் இருக்கிறான். அதுக்காடா நீ படிச்சுட்டு வந்த? அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டா தெரியாது, கியாமனா அடையாளம் கேட்டா தெரியாது, ஒரு முஸ்லீம் தோற்றம் எப்படி இருக்கணும் தெரியாது, ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனா என்ன தொழணும், எப்படி 4 தக்பீர் என்ன தொழணும் எவனுக்கும் தெரியாது, அத்தா செத்தாலும் அவனுக்கு தெரியாது, மகன் செத்தாலும் அப்பனுக்கு தெரியாது, எவனும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. இவன் என்ன பள்ளிக்கூடத்தை கல்வி கொடுத்துருவான்னா அலிஃபு பே கே கே கேன்னு கத்துறான், கே கே கேன்னு கத்தி கொடுத்தான். என்னத இதை தவிர எதையும் செஞ்சு கொடுக்கல. மார்க்க கல்வி இதை கற்றுக் கொடுத்தாங்களா? அரபு எழுத்தை கற்றுக் கொடுப்பதா பள்ளிவாசல்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். சின்ன பிள்ளையில அவன் 10 வயசா இருக்கும் மார்க்க சட்டங்களை டான் அடிக்கணும். ஒரு இளைஞன் சிறுவன் ஒரு சிறுமி சொல்லணும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கெல்லாம் கல்வியில டெக்னாலஜி வளர்ந்து எங்கேயோ போயிட்டு இவன் இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் பாடத்திட்டத்தில். இன்னி பின்னி தின்னி நீ பாரு, எஸ்எல்ஏ குர்ஆன் எடுத்து பாரு, இந்த சொல்ற பாடம் இருக்கா இல்லையான்னு பாரு. ஏன்னா எங்க வீட்டில் பிள்ளைய மரசில் ஓதுற பழைய புக் எடுத்து நான் பார்த்துருக்கேன். இது ஓதுற லட்சணம் எனக்கு தெரியும். ஒரு வீட்டில் போய் பொண்ணு பார்க்க போயாச்சு, தௌஹீத் வட்டம். பையன் சொல்லிட்டான், பொண்ணை பார்த்தா பெரிய பெண் அவுளியா மாதிரி தெரியுது, அங்கே தான் பொண்ணு எடுக்கணும்ட்டான். இன்டர்வியூ பண்ணணும் போடான்னு போயாச்சு.
அவங்க பெண்ணோட அம்மாட்ட போய் உங்க பிள்ளை ஓதிருக்கா, ஐயோ அம்மா என் பிள்ளை என்னம்மா ஓதுவா, என் பிள்ளை இப்போ கரைச்சி குடிச்சிருக்காளன்ட்டா. அப்படியா, என்னத்தை கரைச்சி குடிச்சிருக்கா, திருக்குறானே கடைச்சி ஓதி குடிச்சிருக்கா. அப்படியா, அவன் ஒண்ணுமே கேட்கல. உங்க மகளை கூப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்கான். அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமிddin, அதுக்கு மேலே தெரியாது. இதுதான் லட்சணம். என்ன சொல்லிருக்கான்னா, திருக்குறான ஓதியாச்சும் ஆகும், அல்ஹம்து சூரா நாஸ் வரைக்கும் இப்படியே ஓதியாச்சும், இப்படி ஓதனாவலாம், இப்படி ஓதனாவலாம், கிழக்க ஓதனாவலாம், மேற்க ஓதனாவலாம், எல்லாம் ஓதனாவலாம். ஆனால் அல்ஹம்து சூரா அர்த்தம் தெரியாதான். சரி, அல்லாஹ் தன்னை பற்றி இலக்கணமா எப்படி சொன்னா, 3 வரியில சொல்லுங்க. அல்லாஹ் தன்னை, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய சிஃபத் என்ன சொல்லு, குல்லுல்லாஹ்வுக்கு அர்த்தம் சொல்லு. அதுக்கு அர்த்தம் தெரியாத. அப்ப என்னப்பா இப்ப தெரியுதா, இந்த சமூகம் ஓதிச்சு, என்ன ஓதிச்சு, அலிஃப் பே பேன் ஆடுமா சொல்லி கொடுத்தான். அடுத்த அல்ஹம்து சூரா நாஸ் வரைக்கும் இது அரபு படிக்கிற, நீ அரபு மொழியைத்தான் படித்தாய், அரபு மொழியை எழுத கூட்டி வாசிக்க படிச்சுக்கிட்ட, அப்படிதான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் தெரியல, என்ன பொருத்தம், குரான் உனக்கு என்ன விளங்கல, குரான் ஏன் விளங்கல, ஒரு ஜோல்னா போய் கூப்பிட்டு இருக்கான், இவன் என்ன செஞ்சிட்டான், இல்ல குரான் விளங்காது சொல்லி கொடுத்தான். ஒரு ஜோல்னா போய் கூப்பிட்டு இருக்கான், அவன் என்ன சொல்லுவான், திருக்குறான் உங்களுக்கு விளங்காது வாப்பா. அதெல்லாம் ஆலிம்கள் மகான்கள், யாரடா ஆலிம் யாரா மகான் எனக்கு சொல்லு, யார் ஆலிம் யார் மகான் சொல்லு, அவங்களுக்கு தான் விளங்கும். திருக்குறான் விளங்காது, அப்ப குல்ஹுல்லாஹ்வுக்கு விளங்காது, அல்ஹம்து சூரா அர்த்தம் தெரியாது, எதுவுமே தெரியாத மூடப்பையில உருவாக்குற கூட்டத்தை என்ன சொல்லலாம், ஆமத்து பில்லாஹி மலாயிகத்தி வ குத்துபிஹி. இவன் சிவானா திருக்குறானை நம்பிக்கை கொள்வான். எப்படி நம்பிக்கை கொள்வான், அல்ஹம்து சூரா நாஸ் வரைக்கும் ஓதிட்டா போதும், திருக்குறான் ஓகே. அப்படியா, பள்ளி வாசல் என்ன செய்யணும், திருக்குறான் சட்டங்களை. உண்மையை சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நாம ஓதி பிடிச்ச ஆலிம் வரைக்கும் சொத்து பிரிவினை சட்டத்துக்கு ஒரு ஆலிம்னு சொல்லு, எனக்கு தெரியாது, எனக்கு உண்மையில எனக்கு தெரியாது. சொத்து பிரிக்கிற சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமினுக்கு சொல்லி கொடுத்தான். கூப்பிடு, ஓதி படிச்ச ஆலிம் கூப்பிடு, இங்க சொல்ல சொல்லு, நான் கேட்கற கொஸ்டின் பதில் சொல்லணும். ஏன் தெரியாது, சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுக்கல, நம்ம சொல்லி கொடுத்தோமா. சின்ன பையன் 5ஆம் வகுப்பு படிக்கான், அவன் சிஸ்டத்துக்குள்ள ஆன் பண்ணி என்ன செய்யறான், சிஸ்டத்துக்குள்ள இன்டர்நெட்ல தொடர்பு வச்சிருக்கான். அவ்வளவு அறிவாற்றல குழந்தைகளுக்கு அவனுக்கு இருக்கு. ஆனா நாம என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நாம யாருக்கும் சொல்லி கொடுக்கல. பள்ளிவாசல் என்னவா இருந்துச்சு, வெறும் எழுத்து பயிற்சி கூடமாக இருந்ததே ஒழிய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிற இடமாக பள்ளிவாசல் இல்லை. அல்லாஹ் சொன்னா அது பள்ளிவாசல் எப்படி இருக்கணும், கல்வியை கற்க கற்றுக் கொடுக்க. என்ன கல்விலாம், வெறும் அலிஃபே மட்டும் போதுமா, அல்ஹம்து சூரா திருக்குரான் மட்டும் போதுமா, திருக்குரானுடைய வார்த்தைகளை மெய்க்கிற விஞ்ஞான வார்த்தைகளை மெய்ப்பிக்கிற ஆய்வு கூடங்கள் எங்கே, பள்ளிவாசல்ல எங்கப்பா. 40 அடி உயரத்துக்கு கல்யாண மண்டபம் கட்டினீங்க, 40 அடி உயரத்துக்கு அப்பா அப்பா அப்படிங்கிற அளவுக்கு 40 கல்யாண மண்டபம் கட்டினீங்களே. இந்த பாளையங்கோட்டையில் மாணவர்கள் தங்கி படிக்கும் விடுதி முத்துவாப்பா ஹாஸ்டல் இருக்கு, பாத்துறீங்களா பாளையங்கோட்டையில். இத மாதிரி கட்ட வேண்டியதானே. ஏன் கடமை பீடி விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பேங்க் வட்டி விற்கிறவன் கடையெல்லாம் கொடுத்து பள்ளிவாச காம்ப்ளெக்ஸ் அல்லாஹ்வுடைய ஆலயங்களை கேலி கிண்டல் பண்றீங்க. பள்ளிவாச வாசல் நுழைஞ்சா யாருக்கா, பீடி விற்கிற கடை தான் இருக்கு. இந்த முருகங்குறிச்சியில் டயசிசன் சர்ச் இருக்கு, முருகங்குறிச்சியில் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, வெக்கம்ல உங்க ஜமாத்துல கேளுங்க. டயசிசன் சர்ச் இருக்கு, அங்க 16 கடை இருக்கு. அந்த கடையில முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா, அந்த அவங்க கடையில இவ்வளவுக்கும் சர்ச்சுடைய வளாகத்தில் கிடையாது, சர்ச்சுக்கு சொந்தமான பில்டிங் இருக்கிற கடையில பீடி சிகரெட் பான்பராக விற்க கூடாது சட்டம். பீடி சிகரெட் பான்பராக விற்பதற்கு சட்டம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எங்க, கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய தேவாலயங்களின் சொத்துக்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு அல்லாஹ்வை தவிர பரிசுத்த வார்த்தையை சொல்லுகிற இடத்தில் வாசல் பாருங்க, முதல்ல பீடி கடை வச்சிருக்கான். எப்படி பிஸ்மில்லான்னு பீடியை வாங்கி வாயில அடிச்சுட்டு போறவன் தான் உள்ள இருக்கான். நோம்பு திறக்கும் போதே பிஸ்மில்லான்னு பீடி குடிச்சு திறக்கிறவனா இருக்கான். எங்க ஆயிட்டோம் நாம, என்ன சமூகத்தில் என்னத்தை கொண்டு தூக்கி நிறுத்திட்டோம். நீங்க நெஞ்சில கைத்தோடு சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவ சமுதாயம் அது ஹராம் என்று விளங்கி வைத்திருந்தான். இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் தொப்பி போட்டு தலப்பா கட்டின ஆலிம் இந்த பீடி சிகரெட்டுக்கு வக்காலத்து வாங்கி சோத்து பிண்டமாக மாறி அது மக்குருகு. என்னடா மக்குருகு, உன் மொண்டாட்டி கொடு, மக்குருதாடா உன் மொண்டாட்டி ஒரு கட்டு வாங்கிட்டு போய் டென்ஷனா தானே இருக்கா வீட்டில்,
காலை 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே காபி போட்டு இஞ்சி தட்டி கொடுத்து இஞ்சி காபி போட்டு கொடுத்து உடனே கையை பிடிச்சி காடாமிக்கி தொலை அனுப்பி அப்புறம் இட்லியா வச்சு சட்டியா வச்சு நீ 3 வேளை திணிக்கிறதுக்கு உன் முல்லைக்கு துணி துவைச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி எல்லா வேலையும் போய் டயர்டா இருக்கல முண்டாட்டி ஒரு கட்டு பீடி வாங்கி அடிச்சா மக்ரூ தானங்கோ அப்படின்னு விட்டுற வேண்டியதானே. விட்டுடா போலியாலையும் சாக்கலாம். நல்ல பீடி சிகரெட்டுக்கு வக்காலத்து வாங்குற பையன் உருவாயிட்டான். என்னாச்சு? பள்ளிவாசலுக்குள்ள கேலண்டரை பார்க்க பள்ளிவாசல் கேலண்டரை சையது பீடி, காஜா பீடி, லைலா பீடி, குர்பானி பீடி பள்ளிவாசல விளம்பரத்தை பார்த்தேன்னா அட சைத்தான் பிடிச்சவனுங்களே, அட சைத்தான் பிடிச்சவனுங்களே, ஏ மண்டையில அறிவில்லாத ஆலிம்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய தீமை, கடும் தீமை கிறிஸ்துவ சமுதாயம் விளங்கி வைத்து பீடி சிகரெட் வியாபாரம் பான்புராக்கு வேத ஆலயங்களுடைய சொத்துக்களில் கடைகளில் தடை என்று சொன்னால் பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸ்ல பீடி சிகரெட் விற்கான். வாடகை கொடுங்க வாடகை கொடுங்க வாடகை கொண்டாங்க. என்ன பசங்க நாங்க பிள்ளை சொல்லி டெவலப் பண்றோம், பிள்ளை சொல்லி டெவலப் பண்ண என்னப்பா பண்ணீங்க? 16 கக்கூஸ் 26 மாத்தணும். என்ன செஞ்சீங்க? முஸ்லீம் மட்டும் ஒண்ணுக்கு இப்ப முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுக்கு ஃப்ரீ ஆகட்டும், இந்தியா சுதந்திர நாடு எல்லாரும் ஒண்ணுக்கு நேரம் விட்டோம். இப்போ எல்லாரும் ஜங்ஷன் ஆகும் தெரியுங்களா? மூத்திர ஜங்ஷன் தேச ஒற்றுமையை காப்பாடுத்தாங்க. அங்கே கக்கூஸ்ல பாருங்க, போய் பாருங்க, இந்த கரங்கத்தை எல்லாம் பாருங்க பாருங்க பாருங்க. அதுக்கு தானே ஜமாத்தில் உருவாகி இருக்கு ஜாதி சங்கம், பாய்மார் சங்கம், பாய்மார் சங்கத்தை உருவாக்கி வச்சிருக்கோம்ல. இனி அதான் நடக்கும். எப்படி அங்க ஒருத்தர் இவர் மூத்திரம் அவர் மூத்திரமும் வந்து இந்திய பெருங்கடல் வங்காள கடல் மாதிரி கலந்து தேச ஒற்றுமை பள்ளிவாசலுக்குள்ள நிறைவேற்றுறாங்கோ. ஜமாத்துகள் கட்சியமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அவனுக்கும் வருது ஒன்கு, எனக்கு வருது ஒன்கு, அது ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே போங்க, நாசமா போங்க. என்ன செஞ்சுட்டான்? அவன் தண்ணியை போட்டு உள்ளது மணந்துட்டான். அது யாருன்னா பாய், நான் பாய்மார் சங்கம் தானே சொன்னேன், முஸ்லீம் இடமே இல்லை. பாய்மார் சங்கம், பாய்மார் சங்கத்தை வந்து என்ன பண்ணிட்டான்? பாய்மார் சங்க கக்கூசில் வந்து அடிச்சு மணந்து ஆளை உள்ளே பீல இடம் சேர்த்து விட்டான். உண்மைதான், கேட்டு பாருங்க. அதெல்லாம் அசிங்கம் நடந்துச்சு, சிங்கம் கேவலம் கேவலம் சிங்கம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே அட்டிடம் பத்தியாத்தா சுபானல்லாம் அல்லாட்ட நமக்கு மேலதான். ஆமா நரகத்துல பல அடுக்கு இருக்கு. அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு நீங்க ஈஸியா நினைக்காதீங்க வேதனை. ஏய் உண்மையே சொல்றேன்ப்பா, அல்லாஹ்வை பயந்துக்கட்டும். எந்த சர்ச்சுக்கு மேலேயாவது கல்யாணம் பண்ணுறது உலகத்துல காட்டு சொல்லுங்க, பிற சமுதாய மக்களே எனக்கு சொல்லட்டும். எந்த சர்ச்சுக்கு மேல கல்யாணம் பண்ணவர் காட்டு. அவன் தன்னுடைய ஆலயத்தை புனிதமாக மதிக்கிறான். இந்து கோயில்கள் அவங்களுடைய சாமியுடைய கருவூலத்துக்கு மேல வேற எவனையும் உள்ள விட மாட்டான் தெரியுமா? பாதம் பட விட மாட்டான். நம்ம என்ன செஞ்சோம்? என்ன செஞ்சோம்? அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி இமாம்கள் வழி நடத்த அல்லாஹ்வுடைய அடியார்கள் தொழுது கொண்டிருக்கும் போது மேல டமால் டாக்ஸாவை திறக்கிற சவுண்டு காட்டினா போதும் சுஜிதில கிடக்கும், டமால் எந்திப்பான். அதரத்து மட்டும் தொழுகை நீட்டிட்டானா கொள்ளை வெறியில உட்காந்துவான். தஹியாத்துல்லாஹி அல்லாஹ் அதரத்தை நாசமாக்குவாயாக. சீக்கிரம் விட மாட்டாங்க. மேல டாக்ஸா திறந்தாச்சு. சோத்துக்கு தான் இந்தியாட்டி அடமான வச்சுவானே. பயங்கரமான கூட்டமாச்சு. என்னாச்சு? மேல மேல ஒரே ஃபேஷன் ஷோ. நம்ம சகோதரிகள்லாம் பட்டு பாவாடை எங்கே, பண்ண நகைகள் எங்கே. ஒரு பொம்பளை முக்காடு போட்டா பாரு. நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் ஜெகப்பா, ஒரு மண்டபம் கல்யாணத்துக்கு போயிட்டோம். நாங்கள் பக்தானோடனே தொழுகி அங்கே பக்கத்தில் அம்மா மண்டபத்தில் தொழும்பான்ட்டோம். தக்பீருக்கு நாங்கள் அல்லாஹு அக்பர் தக்பீர் வாங்க சொன்ன உடனே ஒரு பொம்பளை முக்காடு போட்டேன். நான் கூட துணி சேலைகளே எடுத்து போடுறான். பார்த்து ஒரு கர்ச்சீப் எடுத்தா உண்டா இல்லையா? நான் நக்கெல்லாம் பண்ணல. அவங்க வந்து இஸ்லாத்தை மதிக்கவலாம், வாங்க மதிக்கவலாம். எப்படி இங்கே தலையில் சேலையே உருவிடல, அது மடிப்பு களைஞ்சிருமா. ஒரு கர்ச்சீப் இடுப்புல தொங்க எடுத்து லைட்டா எப்படி மேல என்ன நடக்கு? மூமினான பெண்ணுக்கு தொழுகை கிடையாதப்பா. நாம என்ன சொன்னா? பெண்கள் பள்ளிக்கு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்ப சொன்னார் அவரு, பெண்கள் பள்ளிக்கு தொழுகைக்கு வந்தால் தடை செய்ய வேண்டாம். தடுத்துட்டோம். நினைச்சிட்டோம் அங்க ஒரு சகாபாக்களோட ஈமான்லாம் வேற, நம்ம ஈமான்லாம் வேற, அதனால நம்ம பார்வை மாறிடும் அப்படின்னு சொன்னோம். நமக்கு வந்து ஈமான் உறுதியா இல்லை, அதனால பெண்கள் வேண்டாம், பெண்கள் இல்லத்திலே தொழுது விடுங்கன்னு சொன்னோம்ல. அதுல உறுதியா இருந்தோமா? உறுதியா இருக்கமா? கீழே தொழுவ நடக்கு, மேல பிரியாணி வேட்டை நடக்கு. மேல பிரியாணி வேட்டை நடக்கு. ஃபுல்லா ஃபேஷன் ஷோ தான், ஃபேஷன் ஷோ தான். வண்ண வண்ண ஆடைகள், போத்தீஸ், RMKV, சென்னை குமரன் சில்க்ஸ் விளம்பர கூட்டத்தார் அப்படியே வந்து நிற்பாங்க பார். ஆணு பெண் அங்க வந்து நிற்காங்க.
அப்போ ஆண்கள் பெண்கள் வரக்கூடாத இடம் என்று பள்ளிவாசல் தடை செய்திருக்கும் பொழுது என்ட்ரன்ஸ் என்ன? பள்ளிவாசலுக்குள்ள ஒரே என்ட்ரன்ஸ். நான் அந்த ஒரு என்ட்ரன்ஸ்ல முதல்ல முன்னாடி பார்க்க ஒரு 4 வாழைக்குலை தொங்கிருந்துச்சு. அப்போ நான் நினைச்சேன் வேற ஏதோ இடம் மாதிரி வந்துட்டோம் போல. அப்படின்னா வாழைக்கு உள்ளே கொலையில இருந்து சவுண்ட் அல்லாஹு அக்பர் அல்லாஹு சவுண்ட் வருது. அப்போ பள்ளிவாசல் உள்ளே இருக்கு போல. அவன் உள்ள வாழைக்குலையை வச்சு நினைஞ்சிருக்கான், அழைப்பு கொடுக்கான் பள்ளிவாசலுக்குள்ள. இது எங்கேருந்து இந்த வாழைக்குலை இந்த ஆட்கள் கண்டுபிடிச்சான் தெரியுமா? இந்த சீரா புராணத்தை உமரு புலவர் லூசு செத்து போயிட்டான். இந்த உமரு புலவர் என்ன செஞ்சுட்டான்னா, கதிஜா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாழை மர தோரணம் கட்டி கல்யாணம் முடிச்சாங்க. அட படுக்காளி பையில பாலைவனத்தில் ஏடா வாழை மரம்? பாலைவனத்தில் வாழை மரம் ஏது? இந்த சீரா புராணத்தில் உமரு புலவர் எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்து இந்த லூசு பயில்வா வாழை கொலையை கட்ட அது பிரமத கலாச்சார ரசூலுல்லாஹ். யார் ஒருவன் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறான் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. நீ முஸ்லீமே கிடையாது ரசூலுல்லாஹ் சொல்லாங்கடா, முஸ்லீமே கிடையாது. ஒரு பக்கம் வாழை கொலை லெப்ட் திரும்பின அஜித் ரசிகர் ஒருத்தன் வேட்டியை மடிச்சு கட்டி